மாணவர்கள் உயர்தர குறிப்பாக ரசாயனவியல் பகுதியில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சார், இந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விடயம் என்பதும் இந்த சிலபஸ் என்கின்ற ஒரு விடயமும் வேறு வேறானதா என்று அடிக்கடி இந்த மாணவர்கள் கேட்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நான் முன்கூட்டியே அழகான விளக்கம் ஒன்று நான் யூடியூப்பில் போட்டும் இருக்கோம். இப்போ ரிசோர்ஸ் புக்கில் 2011க்கு பிறகு அரசாங்கம் ரிசோர்ஸ் புக்குன்னு ஒன்று வெளியிட்டு அதற்கான படிக்க வேண்டிய வரையறைகளை அழகாக குறிப்பிட்டது. 2011க்கு பிறகு 2019க்கு பிறகு வந்த இந்த அப்டேட்டான ரிசோர்ஸ் புக் இன்னமும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் டீட்டெயிலாகவும் என்னென்ன விடயங்கள் தரவுகள் படிக்க வேண்டும் என்பதை இன்னமும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துது. அதில் இருக்கிற விடயங்கள் தான் 99.999% வருது. அதையும் தாண்டி சில வருடத்தில் ஒரு மேலதிகமான ஓரிரு கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னு இல்லை. உதாரணமாக 2020ஆம் ஆண்டு முதலாவதுல ஸ்ட்ரக்சரில் சி பார்ட் ஒரு பிரயோகம் ஒன்று வந்துச்சு. இந்த இருமுனைவு திருப்பு திறன் அந்த கணிப்பது சம்மந்தமாக அது அரசாங்கம் வெளியிட்ட இன்னொரு புக் மேலதிக வாசிப்பு நூல்னு ஒன்று அரசாங்கமே வெளியிட்டுச்சு. அதனுடைய பெறுமதியும் 120 ரூபா மட்டும் தான் வரும். அந்த பெறுமதியோட அந்த புக்கை வெளியிட்டுச்சு அரசாங்கம். இது மேலதிக வாசிப்பு நூல். இது கட்டாயம் அல்ல, இது வாசிக்கணும்னு. அரசாங்கத்தில் ரிசோர்ஸ் புக் தான் கட்டாயமானது. இது மேலதிகமாக சில ப்ரொஃபஸர்களால் வெளியிடப்பட்டுச்சு. இதில் இருக்கிற ப்ரொஃபஸர் ரிசோர்ஸ் புக் எழுதின குழுமத்தில் இருப்பலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இவங்க தான் ரிசோர்ஸ் புக் எழுதுனாங்கண்டு இல்லை, இதில் இருக்கிற விடயம் வருந்தாண்டு இல்லை. இது மேலதிகமானது. இதில் 99.9% மேலதிகமான சில விடயங்கள் தான் கொண்டிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு கேள்வி இங்கே ஒரு சில தரவு இதில் வந்திருக்கு. ஆனால் அந்த கேள்வியை இது இல்லாமலும் செய்ய முடியும். ஒரு பொதுவான நாலேஜ் இருக்கிறது மூலமாக செய்ய முடியும். அது அப்ளைட் கெமிஸ்ட்ரி, பிரயோகவியல். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் பாருங்கள், அநேகமாக எல்லாமே பிரயோகவியல் தான் வருது. அதுக்காக வேண்டி அந்தந்த விஷயங்கள் இருக்கிற புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் படித்து கொண்டு தெரியுதான்னு கேட்டால் இல்லை, அதை எதிர்பார்க்கறது இல்லை. பிரயோகவியலுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும். அதில் இருக்கிற தியரிகள் ஒவ்வொன்றையும் படிக்க வேண்டாம், நிறைய ஆங்கில புத்தகங்களை படிக்க வேண்டி வரும். அது தேவையில்லாது. பிரயோகவியல் என்பது இருக்கிற தரவை வச்சு கொண்டே நொலேஜாக அந்த நேரத்துக்குள்ளே விடையெழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது உயர்தரத்துற நோக்கத்தில் ஒன்று. அதுக்காக வேண்டி அந்த தரவு இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படிப்பிக்கிறதோ அல்லது அதனை வைத்தே ஆசிரியர்கள் தங்கள் விளம்பரங்களை செய்வதோ என்பது அது அவங்களோட லாபத்துக்கான ஒரு விளம்பரமே தவிர மாணவர்கள் நோக்கத்திற்காக கொண்டதல்ல. இப்போ கடைசியாக வந்த 5 வருடத்தை எடுத்து பார்த்தால் ரிசோர்ஸ் புக்கை தாண்டிய தரவுகள் 99.9% இனோர்கானிக்லேயோ, ஆர்கானிக்லேயோ, ஜென்ரல் கெமிஸ்ட்ரியிலேயோ, கேசஸ்லேயோ இல்லை. ஆனால் கல்குலேஷனில் பிரயோகம் வரலாம். ஆனால் அடிப்படை தியரி ரிசோர்ஸ் புக்கில் தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியலில் எந்த ஒரு எம்சிக்யூவும் அதை தாண்டி வந்ததில்லை. இனோர்கானிக்கில் அநேகமாக வந்ததே இல்லை, 1-2 வரலாம். நாங்கள் இப்போ அவதானிக்கிறோம் சில இடங்களில் ரிசோர்ஸ் புக்கில் இல்லாத சிலபஸில் உள்ள சில விடயங்களுக்காக வேண்டி. இதெல்லாம் ஒரு விளம்பர உத்தியை தவிர, ஆசிரியர்கள் டியூஷன் நடத்துறதுக்கான சில உத்தியை தவிர மற்றபடி உண்மையாக சிலபஸ் என்பது வேறையோ, ரிசோர்ஸ் புக் என்பது வேறையோ அல்ல. ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விடயங்கள் படித்தா சரி, நீங்கள் அதையும் தாண்டி சில விடயம் விளங்கணுமாக இருந்தால் கடைசி 10 தொடக்கம் 15 வருஷ பாஸ் பேப்பரை செஞ்சு அதுக்குரிய விளக்கத்துக்கு தேவையான சில விடயங்களை மட்டும் நீங்கள் ஆசிரியர்கள்ட்ட தேடி அதை கேட்டு பெற்றா சரி. மற்றபடி நீங்கள் ஒரு 85A எடுப்பதற்கும், கெமிஸ்ட்ரியில் 85+A எடுப்பதற்கு இந்த ரிசோர்ஸ் புக்கே போதுமானது என்ற விடயத்தை நீங்கள் மனதில் நன்றாக மாணவர்கள் பதித்து கொள்ளணும். இந்த மேலதிக வாசிப்பு நூல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பயாலஜிக்கு இருக்குது. உதாரணமாக நுண்ணங்கியல்ல கல்வி வெளியீட்டு திணைக்களம் வெளியிட்டிருக்கு. அதே நேரத்தில் யூனிட் 1-2க்கு கல்வி வெளியீட்டு திணைக்களம் வெளியிட்டிருக்கு. ஸோ இவ்வாறு பயாலஜிக்கும் வெளியிட்டிருக்கு. ஸோ இது மேலதிக வாசிப்புக்காக வேண்டிய தவிர அது கட்டாயம் அல்ல. அதுதான் சிலபஸ் என்ற பெயரில் சொல்வது அது அபத்தமானது, அது பொய்யானது. அது மேலதிக வாசிப்பு என்பது அதில் குறிக்கப்பட்டிருக்கு. அதை கட்டாயப்படுத்தவும் இல்லை. அதில் இருக்கிற கேள்விகள் 2020க்கு பிறகு பெரிதாக வந்ததும் இல்லை. ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் நேரம் ஒதுக்குவதும் பிழையானது. ஆனால் ஆசிரியர்கள் மேலதிகமான சில அறிவு பெற்றதுக்கு உங்களுக்கு விட சொல்வதற்காக வேண்டி ஆசிரியர்கள் வாசிப்பது இன்னமும் பொருத்தம். அல்லது சில மாணவர்கள் எங்களுக்கு இன்னமும் மேலதிக அறிவு வேணும்னு சொன்னால் அவங்க தேர்ந்தெடுத்து அதை வாசிப்பது போதுமானது. ஆனால் ஒரு 85A எடுப்பதுக்கு கூட அது கட்டாயம் வாசிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ரிசோர்ஸ் புக்கையும் பாஸ் பேப்பரையும் மட்டும் வைத்துக்கொண்டு ஆசிரியர்களோட உதவியினூடாக நீங்கள் அழகாக 85+A கூட எடுக்க முடியும் என்பதை நாங்கள்
மிகவும் பொறுப்போட இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த தகவல்களை அடுத்தடுத்த மாணவர்களுக்கு கட்டாயம் எத்தி வைக்கணும்னு சொல்லியும் நாங்கள் விரும்புகிறோம்.